Hi friends, in the video React components with பார்ப்போம். So React components a small reusable piece of code. Okay, இப்போ React component ஒரு டைம் எழுதிட்டோம்னா திருப்பி நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் அதர் ஆப் இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா இந்த காம்போனன்ட் காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரெண்டரிங் ஸ்பெசிஃபிக் ஃபார் த யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் ஒன்று இருக்குன்னா லைக்ஸ் கமெண்ட்ஸ் பட் ஒவ்வொரு கம்பெனிக்கும் டிஃப்ரெண்ட் கமெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக ரெண்டர் பண்ணுற வேலை வந்து காம்போனன்ட்ஸோட வேலை. ஓகே, கேன் பி கம்பைன்ட் வித் அதர் காம்போனன்ட். எல்லா காம்போனன்ட்ஸும் கம்பைன் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ரியாக்ட் அப்ளிகேஷனை க்ரியேட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேசிக் காமன் செட் எடுத்துக்குவோம். ஸோ பேசிக் காமன் செட்டில் என்னென்ன இருக்கும்? ஹெட்டர், மெயின் கண்டென்ட், ஃபூட்டர். ஸோ ஹெட்டர், மெயின் கண்டென்ட், ஃபூட்டர் இதெல்லாம் ஒரு காம்போனண்ட்டாக போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு ரேப்பர் இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு ஆப் காம்போனன்ட், ஒரு ஆப் காம்போனன்ட். ஸோ ஃபைனலாக இந்த ஆப் காம்போனன்ட் தான் ரூட் போய் ரெண்டர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் ப்ராஜெக்ட் காம்போனன்ட்ஸோட பேசிக். நெக்ஸ்ட்டு ஒரு காம்போனன்ட்ஸ் வந்து எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது காம்போனன்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். காம்போனன்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சோர்ஸ் ஃபோல்டரில் காம்போனன்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சிம்பிள் காம்போனண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் வந்து ஹெட்டிங் ஜேஎஸ்எக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜேஎஸ்எக்ஸ்னால் என்னன்னு ஒரு ஃபர்தர் வீடியோஸில் பார்ப்போம். ஓகே, இம்போர்ட் react from react. ஸோ நார்மல் arrow ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவோம் JavaScript. ஓகே, அந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஹெட்டிங். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நார்மல் arrow ஃபங்க்ஷன் JavaScript ES6ல். ஓகே, இதையே எக்ஸ்போர்ட் கான்ஸ் ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். ஓகே, இதுக்கு பேர் வந்து நேம்டு எக்ஸ்போர்ட், இன்னொன்று வந்து எக்ஸ்போர்ட் டிஃபால்ட். இப்படியும் கொடுக்கலாம். பட் நம்ம எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஹெட்டிங்னு கொடுத்துக்கலாம். ஸோ நார்மல் ES6 ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் கொடுத்தோம், HTML ரிட்டர்ன் பண்ணோம்னா அது வந்து ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் ரியாக்டில். ஐ மீன் இது JSXன்னு சொல்லுவாங்க, இப்போதைக்கு HTMLனே வச்சுக்கோங்க. H1 டேக்கில் சிம்பிள் ஹலோ வேர்ல்டு பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம பேசிக் காம்போனன்ட் அதை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது app.jsல வந்துட்டு இம்போர்ட் பண்ணுவோம். இம்போர்ட் ஹெட்டிங் components / heading. ஓகே, ஸோ நான் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹெட்டிங் ஒரு காம்போனன்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு கஸ்டம் HTML டேக் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு கஸ்டம் HTML டேக். ஓகே, ஸோ ஹெட்டிங் இப்படி போட்டோன்னா நம்ம எப்படி HTML டேக் எழுதுவோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் எழுதுவோம். ஸோ இப்போ இதுக்குள்ளே எந்த கண்டென்ட்டும் இல்லை, அதனால நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டு செல்ஃப் க்ளோசிங் டேக் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து
ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்த்தோம்னா ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காம்போனன்ட்ஸ் வந்து ரீயூசபிள், எத்தனை வாட்டி வேணால் போட்டுக்கலாம். அதில் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன் மல்டிபிள் டைம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் மல்டிபிள் டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காம்போனன்ட்ஸோட பேசிக். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் props or states பற்றி பார்ப்போம். Thanks for watching this video.